பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு 3 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பெரிய நெல்லிக்காய் இப்போ சீசன் கூட வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 days ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் டைம் இல்லாதனால லேட் ஆயிடுச்சு. வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். ட்ரை பேனில் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 2 உளுந்துருக்கு அது போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டு அது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் பாத்திரம் நல்லா சூடாச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா புரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிக்கல் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நம்ம கடையில் போய் வாங்குறது இந்த மாதிரி சீசன் வரும்போது அந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சுட்டு நம்மளுக்கு இன்னும் நல்லது. இப்போ நல்லா புரிஞ்சிச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடையை அடுத்து வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா ஊற்றிட்டு அது கொஞ்சம் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு என்ன சைஸ் தேவையோ கட் பண்ணி வச்சாச்சு. நல்லா வந்து எவ்வளோ சூடாக பாருங்க. நம்ம கையிலே பிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த டைமில் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சிருக்க அந்த வெந்தயம் கடுகு பொடியாக ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ hour வெயிட் பண்ணிடுங்க. அந்த பெருங்காயெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த இதோட நல்லா சேர்ந்துடும். ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் இன்னும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு என்ன அதிகமாக வேணா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லது தான். இது 3 month கூட வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.